பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதி உத்தரமாய் சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மௌனமாயிருப்பது என்பதே. யூதாவின் ஜனங்களை பயமுறுத்தி அவர்களை தன்வசப்படுத்த வேண்டும் என்று அசீரியாவின் ராஜாவான சனகெரிப் தன்னுடைய இராணுவ தலைவனான ரப்சாக்கே என்பவனை யூதாவின் ஜனங்களிடத்திற்கு அனுப்பினான். அந்த ரப்சாக்கே தன்னுடைய அரசனான சனகெரிப்பின் இராணுவ சேனையினுடைய பலன், வல்லமை இவைகளை பற்றி வர்ணித்து அசீரியனாகிய சனகெரிப்பின் கையிலிருந்து உங்களை தப்புவிக்க ஒருவராலும் முடியாது என்று சவால் விட்டான். யூதாவின் ஜனங்களுக்கு முன்பதாக சத்தமாக சொன்னான். அந்த சந்தர்ப்பத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அசீரியா இராணுவ சேனையினுடைய பலனை அறிந்தவனாய் இருந்தபடியால் ஜனங்கள் யாரும் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதி உத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருக்கும்படிக்கு கட்டளை போட்டிருந்தான். எத்தனைதான் அவமானம், நிந்தையான பேச்சுகளை எதிரியானவன் பேசினாலும் எசேக்கியா ராஜா உதவிக்காக கர்த்தரையே நோக்கி பார்த்து முறையிட்டான். ஜனங்களும் அமைதலாக கர்த்தரையே நோக்கி பார்த்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக எதிர்ப்புகள் நமக்கு விரோதமாக வரும்போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, கர்த்தரையே நோக்கி பார்த்து அவரிடத்தில் இருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அமைதலாக அவர் பாதத்தில் உட்கார்ந்திருப்போமாக. அன்றைய தினம் எசேக்கியாவுக்கு கர்த்தர் சகாயம் செய்து அந்த யுத்தத்தை அவன் ஜெயிக்கும்படிக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கும் நமக்கும் ஜெயத்தை தருவாராக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு துணையாக நின்று அற்புதங்களை செய்வீராக. உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.